வந்து என்னென்னா எல்லோரும் நான் இவ்வளோ தூரம் நான் என் ஸ்கூல் லைஃப்பில் நான் எப்படி நான் வந்து ஒரு பேர் எடுத்து வச்சுருந்தேன் ஸ்போர்ட்ஸில் அப்படிங்கிறது வந்து எங்கள் மேம் என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும். காலேஜ் லைஃப்பில் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்னை என்ன நினச்சிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற இடத்துல மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கும்போது நான் நினச்சேன், எங்கள் அப்பாட்ட நான் போய் சொன்னேன், அப்பா வந்து இப்படி எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா சொன்னோன்னே, பாப்பா 1000 பேர் சொல்லுவாங்க, சொல்கிறத நீ கணக்கில் வச்சுக்காத, செயலில் காட்டு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் இந்த இடத்துல நான் வந்து வின் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணினேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. 100, 200 மீட்டர் அண்ட் ஜாவ்லின் த்ரோ அண்ட் 4x100 மீட்டர் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய மேம் அவங்க நல்ல மேம் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு கோபம்னா, நான் வந்து எந்த ஒரு இதுலேயும் நான் வின் பண்ண மாட்டேன் நான் வந்து அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஸோ தப்பில்லை தான் அவங்க நினச்சாங்க. பட் ஆனால் அவங்களோட வாயிலிருந்தே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இசக்கியம்மாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவங்களோட வாயிலிருந்து நான் கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம். எங்கள் மேமுக்கும் நான் பெருமை சேர்த்தேங்க. உங்களுடைய மாணவி இந்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, காலேஜில் ஓவரால் சாம்பியன் வேறு நான் அந்த டைம் நான் வாங்கினேங்க. அந்த வீடியோ என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸு கூட நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு. அதை அன்றைக்கி நான் ஓவரால் சாம்பியன் வாங்கி நான் பஸ்ஸில் அம்மா கொழுது அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். அப்படி வச்சுருக்கும்போது என்னென்னா, நான் 10th படித்தேன்னு சொன்னேன்ல, அப்போ என்ன பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும்போது கொரோனா டைம் வேறு லாஸ் ஆகும்போது ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு தான் குடும்பம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஜுவல்ஸுக்கு மேலே பணம் வாங்க அதோட இது வந்து அதிகமாகிட்டு, ஸோ ஜுவல்ஸை திருப்ப முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 kgங்க எல்லாமே போயிடுச்சு. போனதோட குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு 10th அப்படிங்கும்போது எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கும்போது அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, ரொம்பவும் கவலைப்படக்கூடாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட விடலை. ஒரு சந்தோஷம் ஒரு சொல்ல தெரிலங்க, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்தேன். ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய வந்து பெற்றவங்களை பெருமைப்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் எங்கள் அப்பாவை நான் பெருமைப்படுத்தியிருக்கேன். இன்னும் ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் பார்க்குற அளவுக்கு எங்கள் அப்பா இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா மேலேருந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் இயரில் முடிஞ்சிருச்சுங்க. செகண்ட் இயருக்குள்ளே நான் வந்து கால் எடுத்து வைக்க போகிறேன். அப்போந்தான் நான் உடையிறேன். என் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க. அன்டைம்லலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. அப்படி ஆகும்போது என்னென்னா, எங்கள் வீட்டில் காரு கிடையாது, பைக்கு தான். பைக் இருக்கும்போது என்னென்னா, அதாவது எங்கள் அப்பாவை தனியாக விட முடியாது எங்கள் அண்ணன் கூட. ஏன்னா பின்னாடி இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்கன்னா அப்படிங்கும்போது பட்சத்தில் நான் தான் என் அப்பாவுக்கு பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டே எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு போவேன். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் டெய்லி ஒரு மாதமாக அப்படி தான் அன்டைமில் ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாகி ஆம்புலன்ஸில் வச்செல்லாம் நாங்கள் கூப்பிட்டு போனோம். ஒரு அரசு மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த லங்ஸில் வந்து நீர் கட்டிகள் ஏற்பட்டு அந்த ஹார்ட்டோட செயல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபேமிலி மொத்தத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப நொறுங்கிடுவேன் அப்படின்னு. அந்த அரசு மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா யாருமே என் வயசு பிள்ளைங்க கிடையாதுங்க, நான் மட்டும்தான். டாக்டர்ஸே வந்து பார்த்தாங்க, இப்படியாம்மா என்னம்மா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து தைரியம், எங்கள் அப்பா வந்து தைரியங்க, பயங்கரமான தைரியத்துக்குன்னா எங்கள் அப்பா தான், வேறு யாருமே கிடையாதுங்க. எனக்கு பிடிச்ச ஹீரோனா எங்கள் அப்பா தான் இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி தைரியம் உள்ள ஆள் வந்து பல்ஸ் 20 தாங்க இருக்குது. அசால்ட்டாக அப்பா உட்காந்து என்கிட்ட பேசினாங்கங்க. படிக்கணும்ல, படிப்பு தான்ல முக்கியம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ல, நீ வந்து தப்பு பண்ணால் மட்டும் நம்மளை தலை குனியணும், எதுக்குமே தலை குனியக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பா அந்த டைம்லேயும் பேசுகிறாங்கங்க. நான் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்பா அது ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, பயப்படாதீங்கப்பா, என்னப்பா தைரியமாக இருக்கணும், என்னப்பா வாங்க நம்ம மறுபடியும் நீ கூட நீங்கள் காலேஜில் விடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க.
அன்றைக்கி நான் ஈவினிங் நான் வந்து காலேஜ் போயிட்டு நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அந்த ஊரில் நிற்கிறேன். அந்த ஊரில் நிற்கும்போது எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் பீட் லெவல் கம்மியாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க, காலையிலே போயிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட யாருமே சொல்லலை. நான் ஃபோன் அடிக்கேன், அப்பா இப்படி வந்து இறங்கிட்டேன், நடந்து வந்துடுவாப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். நடந்து வந்துடுவாப்பான்னு நான் கேட்குறேன். எங்கள் அண்ணனும் இல்லை எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் அண்ணன் வெளியில் போயிட்டாங்க. வந்துடுவாப்பா நான் கேட்குறேன். எங்கள் அப்பா இல்லை இரு நான் இந்த வாரேன் சொல்லிவிட்டு ஃபோனு பாக்கெட்டில் வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா வெளியில் வராங்க. பைக் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. அந்த ஊர்லேருந்து என்னை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நான் அப்பவும் பார்க்குறேன், என்ன அப்பா ஒரு மாதிரி இளைக்கிற மாதிரி பண்ணுறாங்களே என்னன்னு கேட்க, அப்பா இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு. வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பாவால் ஸ்டாண்டு போட முடியல, ஒரு மாதிரி ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க. திணற ஆரம்பித்தோடனே பயந்துட்டு ஏதோ நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் நான் பெட்டில் வச்சுட்டு வெந்நி எல்லாம் சூடு பண்ணி கொடுக்காங்க. அம்மாட்ட கேட்க, அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பா வந்துச்சு, நான் போக வேண்டான்னு சொன்னேன். அப்பா சொல்லிச்சு, என் பிள்ளை நடு ரோட்டில் நிற்பாளே அதனால் நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா அப்படி சொன்னாங்கங்க, என் பிள்ளை நடு ரோட்டில் நிற்பா, அதனால தான் நான் கூப்பிட போகிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு ஒரேடியாக எங்கள் அப்பா போயிட்டாங்க. எந்த அளவுக்கு வேதனைக்குள்ள விஷயங்க இது. அது மட்டும் இல்லை, அது முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு தான் எங்கள் அப்பா வந்து அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸ் லெவல் அப்படியே கம்மியாகி எங்கள் அண்ணனோட கையிலே எங்கள் அப்பாவோட உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. அந்த உயிர் போகிற தருவாயில் கூட எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட, அம்மாவை பார்த்துக்கோல, பாப்பாவை பார்த்துக்கோ, சண்டை போடாத, குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த மனுஷனோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போச்சு. எப்படியாவது தங்கச்சியை படிக்க வச்சிடலன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து அந்த ஆலமரம் போனதுக்கப்புறம் நொறுங்கிட்டுங்க. பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஏன்னா கொரோனாவோட எங்கள் குடும்பம் ரொம்ப நொறுங்கிட்டு, பண வசதி இல்லாமல் ரொம்ப நொறுங்கி போச்சுங்க. பணம் இல்லை அப்படிங்கனால எங்கள் ஜுவல்ஸ் எதுவுமே கிடையாது எங்ககிட்ட. அப்படிங்கும்போது எங்களை யாருமே மதிக்கலைங்க, 5 பைசாவுக்கு கூட மதிக்கலை. எங்கள் அப்பா இருக்கும்போது ஒவ்வொரு பேச்சு எல்லாருமே பேசினாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. சரியான வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் காலேஜுக்கு எனக்கு 20 ரூபா தேவைப்படுங்க. அந்த 20 ரூபா கூட எனக்கு கிடைக்காம இருந்த நாள், அடுத்த ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனேங்க. கடன் வாங்கிட்டு போய் காலேஜ் போயிருக்கேங்க. அப்படிலாம் சூழ்நிலை இருக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, பாப்பா அப்பா போன மாதிரி நானும் போயிட்டேன்னா நீ என்ன பாப்பா பண்ணுவ அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. நீங்களாம் கேட்கலாம், உனக்கு தான் படிப்பு இருக்கலாமா, நீ படித்து முன்னேறி வரலாமேம்மான்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து நம்ம என்ன தான் படித்து வேலைக்கு போய் என்ன நம்ம செஞ்சாலும் பெற்றவங்க ஆசைப்படுறது என்ன தெரியுமாங்க, என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவள் ஒரு குழந்தை குட்டியோட இருந்து அவள் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பெற்றவங்க அதான் நினைப்பாங்க. அதுதான் எங்கள் அம்மா நினச்சி என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அம்மா சரிம்மா, அப்பா வந்து என்னை படிக்க வச்சு பார்க்குற ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக நான் வந்து பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என் படிப்பு மட்டும் நான் விட மாட்டேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிச்சு. மேரேஜும் பண்ணி வச்சுருந்தாங்க. பண்ணி வச்சிட்ருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா என்னுடைய கல்யாணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சுங்க. சொல்லலாமான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சுங்க. வெறும் 2 லட்ச ரூபா தான். அந்த 2 லட்ச ரூபா கூட என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே எங்களுக்கு தரல. 131 பேருக்கிட்ட கேட்டேங்க. நான் கேட்டேங்க, ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, இந்த வீட்டு பத்திரத்தினாலும் வச்சு கொடுங்க, கல்யாணம் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களாங்க? நான் கேட்டேங்க. ஃபேமிலியில் ஒரு சைடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிய போகிற பொண்ணு நான் கேட்டுட்ருக்கேன். ஒன்றுமே கிடைக்கலங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெய்வமாக வந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு போயிருந்தோம். அங்கே இருந்த ஒரு அக்கா தான், நான் கொடுக்குறேம்மா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தெய்வமாக அந்த அக்கா பண்ணாங்க எங்களுக்கு இந்த விஷயம். எனக்கு அவங்க பண்ணலைன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறமும் கூட நான் வந்து படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய அத்தை மாமா என்னுடைய ஃபேமிலிஸ் வந்து என்னென்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம்
நீ கண்டிப்பாக நீ வந்து உன் படிப்பை கண்டினியூ பண்ணுமான்னு சொல்லி மேரேஜ் ஆன ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லேயே நீ காலேஜுக்கு போமா, உன் படிப்பை கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட என் படிப்பை அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லைங்க. நோட் பண்ணுங்கள், படிப்பு யாருமே ஸ்டாப் பண்ணலை. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காலேஜுக்கு போன்ட்டாங்க. நான் கன்சீவ் ஆகியும் நான் காலேஜ் போய்கிட்டுருக்கேன். 9 மாதம் வரைக்கும் நான் போய்கிட்டுருக்கேன். டெலிவரி ஆகிறேன் 9 மாதம் வரைக்கும் நான் போய்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் காலேஜும் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு பேபியும் பிறந்துட்டாங்க. ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த் நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வீட்டு மருந்து கை மருந்தெல்லாம் நிறைய தருவாங்க, அவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. பட் அப்படிங்கும்போது அது தந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டில் இருந்து இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னோடய படிப்பை வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எய்மை வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக என் படிப்பை நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து இதை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். என் ஃபேமிலி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய லைஃப்பை நான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுதுங்க. இப்போ நான் வந்து வேலை பார்க்கணும், கையில் பைசா வேணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு குழந்த இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, நான் படிக்கணும், எங்களுக்கு நான் கோச்சிங் கிளாஸ்க்கு பைசா கட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரி வந்து இருக்குங்க. ஏன்னா என் பிள்ளையும் வளர்ந்து வரான். நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் பிள்ளை படக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேங்க. ஏன்னா சொல்லுவாங்க, ஏழையாக பிறக்கிறது தான் உங்கள் தப்பு, ஏழையாக சாகிறது உங்கள் தப்பு இல்லை அப்படி என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து ஏழையாக பிறப்பது தான் உன் தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக சாகிறது தான் உன் தப்புன்னு சொல்லுவாங்கங்க. அதுக்காக நான் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லலைங்க. கேட்ட பொருளை வாங்கி சாப்பிட்றதும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போகிறதும், நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதும் அந்த லைஃபு தாங்க. அந்த லைஃபுக்காக தானங்க எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நான் படாத அவமானங்களும் இல்லை. பைசா கேட்கும்போதெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமாங்க. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு நிறையவே தெரியும். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எவ்வளவோ ஒரு கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. படிப்பு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் நினைக்கலாம், நம்ம படிப்பை தூர போட்டுட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். கிடையாதுங்க. படிப்பு மட்டும்தாங்க உங்கள் கூட நிற்கும். ஸோ படிப்பு மட்டும் யாருமே தயவு செஞ்சு விடாதீங்க, சரிங்களா? ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, படிப்பு மட்டும் விடாதீங்க. பெற்றவங்க சப்போர்ட்டோடு கண்டிப்பாக உங்களால் முன்னேறி போக முடியுங்க. இந்த உலகத்தில் யாரும் கூட வரப்போகிறது இல்லைங்க, படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறது என் லைஃப்பில் நான் நிறையவே உணர்ந்திருக்கேன். ஏன் இந்த பதிவு அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் படிப்பை விட்டுறாதீங்க, அதுக்காக தாங்க. ஸோ என் லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.